அவனுக்குள்ள எதை ஊதினாராம்? ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். ஜீவ ஆத்துமா அப்படின்னா, அதாவது ஜீவ சுவாசம் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் தேவன் தன்னுடைய ஜீவனையே, சொல்லுங்க எப்படியாமா, தேவன் தன்னுடைய ஜீவனையே யாருக்குள்ள ஊதினாரு? மனிதன். அந்த மனிதன் எப்படிப்பட்ட எதுல உருவாக்குனார் அந்த மனுஷனை? மண்ணு. இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா டஸ்ட் அப்படி இருக்கும், தூசி. அந்த மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதினாரா? ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஜீவன் என்றால் லைஃப், லைஃப் என்றால் அதனுடைய மீனிங் என்னன்னா, தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. தேவனை போல வாழுகிற வாழ்க்கை ஒண்ணு, அப்படி சொல்ல. ரெண்டாவது, தேவன் அவனை தேவ சாயலாகவே உண்டு பண்ணினார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவ சாயலாகவே உண்டு பண்ணப்பட்டான். அதாவது மனிதனை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் சாத்தா பார்த்தானா, பார்த்துட்டு இன்னொரு தேவனை உண்டு பண்ணி இருக்கிறான்னு சொன்னார். அப்ப மனிதன் எப்படிதான் தானா? தேவனை போலவே இருந்தா. மனிதன் தேவனை போலவே இருந்தா. அப்போ தேவனை போலவே இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, தேவனுக்குள் இருந்த எல்லா அதிகாரங்களும், தேவனுக்குள் இருந்த எல்லா வல்லமைகளும், தேவனுக்குள்ள இருந்ததான எல்லா குணங்களும், தேவனுக்குள்ள இருந்த எல்லா கேரக்டர்களும் யாருக்குள்ள இருந்தது? மனிதனுக்குள்ள, அல்லது ஆதாமுக்குள்ள, மனிதனுக்குள்ள தேவனுடைய எல்லா. அதனால்தான் நான் வேதத்தில் அப்படியே நான் அந்த பாடல்ல பாடணும். அதாவது எபேசியர் 3:19 வாசிக்கிற பொழுது தேவனுடைய சகல பரிபூரணம் அப்படின்னு இருக்கும். அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன தெரியுமா? தேவனுடைய முழுமை. எப்படியாமா? தேவனுடைய முழுமை. அதாவது ஆதாமுக்குள்ள தேவனுடைய முழுமை அப்படியே இருந்தது. அவன் பார்க்கிறது, அவன் நடக்கிறது, அவன் போகிறது, வருகிறது, இது எல்லாமே யாருக்குள்ள இருந்ததுன்னா, தேவனை போலயே ஆதாமுக்குள்ள இருந்தது. தேவனுடைய ஒரு முழுமை ஆதாமுக்குள் இருந்தது. எப்ப வரைக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 1:2 வரைக்கும் தேவனுடைய முழுமை அவனுக்குள் இருந்தது. தேவ சாயலாகவே இருந்தான். ஜீவ ஆத்துமா அவனுக்குள் இருந்தபடினாலே தேவனை போல எல்லாமே அவனுக்குள் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் பூமியை அவன் கையில கொடுத்து, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி 5 அதிகாரத்தையும் கர்த்தர் ஆதாமிட்ட கொடுத்திருந்தார்.